சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றார். நம்ம வாசித்த இந்த வேத பகுதி எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டதுன்னா, கிட்டத்தட்ட நியாயாதிபதிகளுடைய கடைசி காலம். சொல்லப்போனா சாமுவேல் தான் நியாயாதிபதிகளுடைய கடைசி நியாயாதிபதினு சொல்லலாம். அந்த நாட்களிலே ஏலி என்பவன் பிரதான ஆசாரியர் போல இருந்தான். அவனுடைய பிள்ளைகள் ஓப்னி பினகாஸ் அப்படிங்கிற ஆசாரியர்களாக இருந்து உடன்படிக்கை பெட்டியை அதை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, வசனமும் கிடையாது தரிசனமும் கிடையாது. முதல் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. அந்த தேசத்துல தேவனுடைய வசனத்திற்கு இடம் இல்லாம தேவனுடைய தரிசனங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்கள் இல்லாததுனால அந்த தேசம் என்ன நிலைமையில இருந்துச்சுன்னு சொன்னா என்ன நடக்குன்னு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக பெலிஸ்தீர்கள் யுத்தம் பண்றாங்க. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம நியாயாதிபதி காலத்துல பயங்கரமா நாங்க பெரிய ஆட்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க இப்ப பெலிஸ்தீருக்கு விரோதமா யுத்தத்துக்கு போகும்போது பெலிஸ்தீர்களால் தோற்கடிக்கப்படுகிறார்கள். உடனே என்ன பண்றாங்க, உடன்படிக்கை பெட்டியை நம்ம கொண்டுட்டு போவோம், நம்ம கர்த்தர் உடன்படிக்கை பெட்டியிலிருந்து நமக்காக யுத்தம் பண்ணுவார் நினைச்சு என்ன பண்றாங்க, உடன்படிக்கை பெட்டியை தூக்கிக்கிட்டு போர்க்களத்துக்கு போறாங்க. தேவன் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக இருந்தபடினால், வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தபடினால் அவர்களுக்காக யுத்தம் பண்ணவில்லை. அதற்கு மாறாக உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியர்களால் பிடிபட்டு போனது. இஸ்ரவேல் ஜனங்களால நம்பவே முடியல. யோர்தானை பிளந்த உடன்படிக்கை பெட்டி அந்த நாட்களில் வானத்திலிருந்து மன்னாவை பொழிய பண்ணது. வானளாவிய மேகஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் கொடுத்தது. தினந்தோறும் எரிகோ கோட்டையை தகர்த்து எரிந்தது. அவ்வளவு பெரிய வல்லமையான உடன்படிக்கை பெட்டி இன்றைக்கு பெலிஸ்தியர்களால் பிடிபட்டு போனது. அவங்களால கிரகிக்கவே முடியல. அது உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு போனதுன்னு உடனே ஏலியும் செத்தான், அவனுடைய பிள்ளைகளும் செத்தாங்க. அப்படிப்பட்ட மோசமான ஒரு காலம். உடன்படிக்கை 7 மாதம் பெலிஸ்தீர்களுக்கு தேசத்தில் இருந்தது. அவர்களை அந்த தேசத்தையே கர்த்தர் வாதித்தார். அப்புறம் அவங்களா என்ன பண்ணாங்க, காணிக்கையெல்லாம் வச்சு அவங்க நாட்டுக்கே அனுப்பி விட்டுருவோன்னு சொல்லி உடன்படிக்கை பெட்டியை அனுப்பிவிட்டாங்க. உடன்படிக்கை பெட்டி இஸ்ரேல் தேசம் வந்ததுக்கப்புறம் அங்கே கீரியாத் யாரீம் அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த உடன்படிக்கை பெட்டியை வச்சு என்ன அம்னிதாப் என்ற ஒருத்தனை பரிசுத்தப்படுத்தி அதை நிர்வகிக்கும்படி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 ஆண்டு காலங்கள் மக்கள் பெலிஸ்தியர்களுக்கு அடிமைகளாய் துக்கித்துக் கொண்டே இருந்தார்கள் பார்க்கிறோம். இதுக்கு இந்த 20 ஆண்டு கால துக்கம், இந்த தோல்வி எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் என்னன்னா அந்த முதல் வசனம் தான். இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. முதலாவது ஏன்னா நியாயப்பிரமாண புத்தகம் இருந்தது. மோசேயினால் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண புத்தகம் அவர்களிடம் இருந்தது. நியாயப்பிரமாண புஸ்தகம் இருந்துச்சு, ஆனா வசனம் அபூர்வமா இருந்தது. அந்த நியாயப்பிரமாணத்தை வாசிக்கிறவன் இல்ல, அதற்கு கீழ்ப்படுகிறவன் இல்ல, கீழ்ப்படிந்து அதனுடைய வல்லமையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணாங்க. நியாயப்பிரமாண புஸ்தகம் இருந்துச்சு, ஆனா வாசிக்கல, கீழ்ப்படியல. 2வது, பிரத்யட்சமா தேவன் அவர்களோடு இடைபடலைங்கிறத விட இடைபட முடியல. ஆண்டவர் யார் கூடயாவது பேசலாமான்னு ஆசைப்படுறாரு. ஏலிட்ட போய் பேசலாமான்னு பார்த்தா ஏலி தேவனுக்கு முன்பாக உண்மையா இல்லை. அவன் தன் பிள்ளைகளை கனப்படுத்துறான், தேவனை கனப்படுத்தல. ஏலியுடைய பிள்ளைகள்கிட்ட போகலாமான்னு சொன்னா ஏலியுடைய பிள்ளைகளும் மகா மோசமானவங்கள வேசித்தன பாவத்தில் ஒரு பக்கம் இருந்தாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணாங்கன்னா கர்த்தருடைய ஜனங்கள் காணிக்கையை வெறுக்கத்தக்க நிலைமையில இருந்தாங்களாம். என்ன செய்வாங்களாம்,
அந்த பலி செலுத்த வரும்போது அந்த பலியினுடைய பொருட்களை அவங்க பலி செலுத்திட்டு அதுக்கப்புறமா ஆசாரியனுக்குரிய பங்கை ஒதுக்கணும். இவங்க பலி செலுத்துக்கு முன்னால ஆசாரியன் பங்கு பிடுங்குவாங்க. அந்த கறியெல்லாம் அவிச்சதுக்கு அப்புறமா பங்கு வைக்க நினைச்சா அவிச்சுக்கிட்டு இருக்கும்போது முக்கூர் ஆயுதம் கொண்டான் பானைக்குள்ள அப்படி ஒரு இடி இடிப்பான். அதுல என்னெல்லாம் போறது எல்லாத்தையும் எடுத்து போறான். இது ஆசாரியனுக்கு வேணும்பா, என் இஷ்டம் தான்பா. இவங்களால மக்கள் ரொம்ப வருத்தப்பட்டு மக்கள் கர்த்தருடைய காணிக்கை வெறுப்பா எண்ணக்கூடிய அளவுக்கு மோசமா. இந்த வசனத்தை கூட வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். 1 சாமுவேல் 2:17 வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது. பிள்ளைகளாகிய ஓப்னி பினகாஸ் என்ற வாலிபர்களின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில மிகவும் பெரிதாயிருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பா எண்ணினார்கள். கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பான்னாங்க. இந்த ஆலயத்துல காணிக்கை கொடுத்து என்ன பிரயோஜனம்? இவங்க இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி காணிக்கை போடுறதுக்கே வெறுப்பு உண்டாகிற அளவுக்கு அவர்களுடைய செயல்பாடுகள் அந்த நாட்களில் இருந்தது. அவ்வளவு தூரத்துக்கு தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்பட்டாங்க. தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு கிடைக்கல. பிரத்யட்சமா தேவனுடைய வார்த்தை கிடைக்கல. கவனிங்க, எல்லாருடைய கரத்திலும் வேதாகம் இருக்கிறது. எல்லாருடைய கரத்தில் வேதாகம் இருக்கிறது. அதை வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க, ரெகுலரா வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா அந்த வசனத்திலிருந்து உன்னோடு பேசுகிற தேவ சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கலனா, அந்த வேதாகமத்தின் வசனம் உன்னோடு பேசலனா, பிரசங்கிக்கும் போது தேவனுடைய வார்த்தை உன்னுடைய இருதயத்தில் இறங்கலனா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற உணர்வு உனக்கு இல்லை அப்படின்னா கர்த்தருடைய வசனம் உனக்கும் அபூர்வமாகத்தான் இருக்கும். அந்த நாட்கள் நியாயப்பிரமாண புஸ்தகம் இருந்துச்சு, இந்த நாட்கள் வேதாகம் இருக்கிறது. அது கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் தான், கர்த்தருடைய புஸ்தகம் தான் அவங்களுக்கும் தெரியும். வேதாகம் கர்த்தருடைய வார்த்தை நமக்கும் தெரியும். ஆனா அந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில் உள்ள அந்த கட்டளைகள் அவங்களுடைய இருதயத்தில் ஏறல. வேத வசனமும் நம்முடைய இருதயத்தில் ஏறல அப்படின்னா இதே போலதான் தேசம் சீர்கெட்டு போனது போலதான் கர்த்தருடைய ஜனங்களுடைய குடும்பங்களும் சீர்கெட்டு இருக்கும். ஒரு குடும்பத்தை உயிர்ப்பிக்கணும்னா, ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்தணும்னா, மனமடிவுகள் வராதபடி, துக்கங்கள் வராதபடி, மன ரம்மியமாய், சமாதானமாய், சந்தோஷமாய், ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழணும் அப்படின்னா வேத வசனத்தின் வெளிச்சம் உனக்கு தேவை. அந்த வசனம் உன்னோடு ஒவ்வொரு நாளும் பேசணும், இடைப்படணும். ஏன்னா அவனுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிற மாதிரி கர்த்தருடைய வசனம் உன்னை நடத்தணும். அவைகள் உன் கால்களுக்கு தீபமா இருக்கணும். இல்லைன்னு சொன்னா அந்த நாட்கள்ல நியாயப்பிரமாண புஸ்தகத்தினால அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாம கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது போலதான் உனக்கு அபூர்வமா இருக்கும். அது மட்டுமல்ல, பிரத்யட்சமான தரிசனம் இல்லை. வேத வசனத்துக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படிந்து நடக்கும் போதுதான் கர்த்தர் அவனோடு தரிசனங்களோடும் சொப்பனங்களோடும் தீர்க்க தரிசனங்களோடும் தேவனுடைய வார்த்தையை கொண்டும் பேசுவார். 2 விதமாக கர்த்தர் பேசுவார். வேதாகமத்துடைய வார்த்தையிலிருந்து, பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையிலிருந்து நேரடியாக அவன் இருதயத்தோடு பேசுவார். அல்லது பாடல் சத்தம் கேட்கும்போது பேசுவார். இதையெல்லாம் தாண்டி தரிசனங்கள் மூலமாக, சொப்பனங்கள் மூலமாக, தீர்க்க தரிசன ஆவியினாலும் கர்த்தர் உன்னோடு பேசுவார். இந்த 2 விதமான தரிசனம் இல்லை அப்படின்னா, ஒரு வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஒரு வசனத்தை கூட வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தில், நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். ஆமா, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்ப கர்த்தர் வார்த்தை பிரசங்கிக்கும், அந்த வார்த்தை உனக்கு நேரம் வரல அப்படின்னா, அந்த வார்த்தை உன்னோடு பேசல அப்படின்னா, தீர்க்க தரிசனமான வார்த்தைகளாக அவைகள் உன் உள்ளத்தில் இறங்கல் அப்படின்னா உன் வாழ்க்கையை சீர்கெட்டு போறதா தான் இருக்கும். சீர்கெட்டு போய்விடும். கர்த்தருடைய வசனமானது தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறன்னு வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய வசனம் தீர்க்க தரிசனத்தின் ஆவி. அப்ப இந்த வசனம் உனக்குள்ள போகல அப்படின்னா தீர்க்க தரிசனத்தினுடைய அந்த ஆவி அதுதான். அது இல்லை அப்படின்னா உன்னால சீரான வாழ்க்கை வாழ முடியாது. அப்ப இந்த வசனம் உன்னோடு பேசணும். இதையும் தாண்டி தேவனுடைய தரிசனங்கள், சொப்பனங்களை நீ தெளிவாய் காணக்கூடியவனாய் இருக்கணும். தீர்க்க தரிசனங்கள் கேட்கிறவனாய், உரைக்கிறவனாய் இருக்க வேண்டும். கடைசி நாட்கள் அப்படித்தான். ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய மத்தியில ஊற்றுவதற்கு காரணமே
தேவ ஆவியான உன்னோடு நேரடியா இடைபட வேண்டும் என்பதற்காகத்தான். இயேசு பூமியில் இருந்த நாட்கள்ல 3.5 ஆண்டுகள் தம்முடைய சீடர்களோடு நடந்து கொண்டிருந்தார், அவங்களோடு சாப்பிட்டார், அவங்களோடு தங்கினார். அதே இயேசுதான் ஆவியானவராக இன்றைக்கு நம்மோடு இடைபட விரும்புகிறார். அன்றைக்கு இயேசுவின் மார்புல யோவான் சாஞ்ச மாதிரி இன்னைக்கு நீ ஆவியானுடைய மார்புல சாயக்கூடிய நிலைமையில இருக்கணும் தான் தேவன் விரும்புகிறார். அன்றைக்கு இயேசு எப்படி உலாவினார், அப்படித்தான் இன்றைக்கு ஆவியான உலாவுகிறார். அன்றைக்கு இயேசுவை கரத்தை பிடித்தவங்க எல்லாரும் எப்படி சுகமடைஞ்சாங்க, அப்படி ஆவியான கரத்தை பிடிக்கவங்க எல்லாரும் விடுதலை மேன்மை அடையணுங்க தேவன் விரும்புகிறார். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும், சொப்பனங்கள் தரிசனங்கள் தீர்க்க தரிசனங்களை தேவன் உனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று நீ எவ்வளவு ஆசைப்படுகிறாயோ அதை காட்டிலும் உனக்கு அப்படிப்பட்ட தரிசனங்களை கொடுக்க வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுவது அதிகம். மறந்துடக்கூடாது. கர்த்தாவே உமக்கு சித்தமானால் எனக்கு தரிசனம், எனக்கு சித்தம் ஒன்று இருக்கு, நீ சரியான்னு கேட்ப, நீ சரியான்னு கேட்ப. இப்பெல்லாம் நீங்க பழைய காலத்துல பாத்தீங்கன்னா இந்த ரேடியோலாம் டியூன் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி வேணும்னா அதை சுத்திக்கிட்டே வரணும், கரெக்டா வந்தா தான் கொஞ்சம் முன்னப்ப நம்மளால விளையிடும். இப்ப சேனல் டக் டக்குன்னு மாத்திரம், அப்ப அப்படி கிடையாது. அப்ப சரியான அலைன்மெண்ட், சரியான அலைவரிசையில வந்தா தான் உன்னோட கான்டாக்ட் ஆகும். அதே போலதான் தேவனுக்கும் உனக்கும் இடையில அந்த தரிசனங்கள் சொப்பனங்களை காணும்படிக்கு அந்த சரியான அலைன்மெண்ட் தேவனுக்கும் உனக்கு இடையில இருந்துச்சு அப்படின்னா கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களோ ஆசீர்வதிக்கிற காரியங்களோ சொப்பனங்கள் தரிசனங்களோ உன்னை பேசுவதையோ உன்னை காட்டிலும் தேவன் அதிகமாய் விரும்புகிறவர் உனக்கு கட்டாயம் கொடுப்பார். எந்த மனுஷனும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. நாம தான் அக்கறைப்படுறது இல்லை. உதாரணம் வச்சுக்கோங்களேன், பேங்க்ல உங்களுக்கு ஒரு சொந்தக்காரர் யாரோ ஒரு 9 லட்சம் ரூபாய் பேங்க்ல போட்டாங்க. அது என்ன பாஸ்டர் கரெக்டா 9 லட்சங்களா? சரி சொல்றேன், 9 லட்சம் ரூபாய் பேங்க்ல போட்டிருக்காங்க. உங்களுக்கு மெசேஜ் வந்துட்டு உங்களுக்கு 9 லட்சம் பேங்க்ல போட்டோம். நீங்க பேங்க்ல போய் அந்த 9 லட்சத்தை கேட்கறீங்க. சப்போஸ் பேங்க்காரன் தரமாட்டான்னு என்ன செய்வீங்க? சரி தரமாட்டாங்க, கர்த்தாவே உமக்கு சித்தம் வந்துடுவீங்களா? பேங்க்காரன் உனக்கு உங்க அக்கௌண்ட்ல 9 லட்சம் தராட்டா என்ன செய்வீங்க? சண்டையோட சட்டையை பிடிச்சிட மாட்டீங்களா? 9 லட்சத்தை விடுவீங்களா? ஒரு சில கத்தி எடுத்து போயிடுவாங்க. 9 லட்சம் என் பேங்க்ல அக்கௌண்ட்ல இருக்குங்கிறத டிமாண்ட் பண்றதுக்கு அவ்வளவு பிரயாசப்படுறோமே, 9 விதமான வரங்கள் ஆவியான நமக்காகத்தான் வச்சிருக்கிறாருன்னு அதுக்கு என்னைக்காவது நம்ம டிமாண்ட் பண்ணியிருக்கோமா? யோசித்து பாருங்க. அதுக்கு நம்ம டிமாண்ட் எனக்காக உள்ளதானே, எனக்கு தானே அந்த ஆவியான 9 விதமான வரங்களை வைத்திருக்கிறார். நான் ஏன் அதை நான் கேட்கறது இல்ல? தரிசனமும் வேத வசனமும் இல்லை அப்படின்னா உன் வாழ்க்கை சீர்கெட்டு போகும். தேவன் உனக்கு நல்ல தரிசனத்தை, உன் வாழ்க்கை எதிர்காலத்துக்கு கூட தரிசனத்தை கொடுக்கணும். நடக்க போற சம்பவங்களுக்கு தரிசனத்தை கொடுக்கணும். நாளைக்கு என்ன சம்பவம் நடக்குங்கிறத இன்னைக்கு கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்த வல்லவர். அடுத்து நடக்க போற சம்பவங்களை வெளிப்படுத்துகிறவர். தேவன் உன்னோடு இடைவிடுகிற எதிர்காலத்துல பின்னால நடக்கிற காரியத்தையும் சொல்லுவாரு, நாளைக்கு நடக்கிற காரியத்தை சொல்லுவாரு, மற்றவர்களை குறித்து சொல்வாரு, உன் குடும்பத்தாரை குறித்து சொல்வாரு, சபையை குறித்து சொல்வாரு. எல்லாவற்றையும் கர்த்தர் உன்னோடு இடைப்பட, உன்னை காட்டிலும் தேவன் உன்னோடு இடைப்பட ஆசையா இருக்கிறார். வசன அபூர்வமா போய் தரிசனமும் இல்லாததுனால அந்த தேசமே சீர்கெட்டு போய்விட்டது. ஒரே நாள்ல உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டது. ஏலி செத்தான், ஏலியுடைய பிள்ளைகள் ஓப்பனி பண்ணாக செத்தாங்க. பாத்தீங்க அப்படின்னா அந்த தேசம் 20 ஆண்டுகள் அடிமைத்தனத்துக்குள்ள துக்கத்துக்குள்ள போயிட்டு 20 ஆண்டுகள். இந்த வசனத்துக்குள்ள நீங்க வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிங்க. அப்படியே கீரியாத்யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலெயாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பெட்டி கீரியாத்யாரீமிலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. 20 வருஷம் அங்க இருந்துச்சு. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். கர்த்தரை நினைச்சு புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ ஆண்டவங்களை கைவிட்டாரே. பாருங்க, 20 வருஷம் அவங்க பெலிஸ்தியர்களுக்கு அடிமைகளா இருந்து 20 வருஷம் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க.
20 வருஷத்துக்கு அப்புறமா சாமுவேல் சிறு பிள்ளையா இருக்கும்போது தேவன் அவன் அழைத்தார். சிறு பிள்ளையா இருக்கும்போது. சாமுவேலுடைய தாயார் யாருன்னா அன்னாள். அன்னாள் எப்ராஹிம் சந்ததியில எல்கானாவினுடைய மனைவியாக அன்னாள். அவளுக்கும் அவளுடைய இன்னொரு சகோதரியாகிய பெரியநாளுக்கு இடையில சில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கும். பெரியநாளால் துக்கப்பட்டு என்ன பண்றேன், எனக்கு ஒரு குழந்தை வேணும், ரொம்ப நாளா தேவ சமூகத்தில் கதறா. தேவ ஆலயத்தில் வந்து கதறினதுக்கப்புறம் ஒரு பொருத்தனை பண்றா, எனக்கு ஒரு கர்த்தர் குழந்தையை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தையை தேவன் ஆலயத்தில் அவருக்கு பணிவிடை செய்ய விட்டுருவேன் பொருத்தனை பண்ணி, அந்த பொருத்தனையின் விளைவாக அவளுக்கு ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த குழந்தைய சிறு வயதிலேயே பால் மறந்த உடனேயே கொண்டு விட்டுருதா. அந்த குழந்தைக்கு வருஷம் சட்டையெல்லாம் இட்டுப்பார். அந்த குழந்தை சிறு வயதிலிருந்தே தேவனுடைய சமூகத்துல ஏலியினுடைய கீழே பணிவிடை செய்கிறவனா இருந்தான். அவன் தான் சாமுவேல். இந்த சாமுவேல் ஒரு ஆசாரியன் அல்ல, லேவியனும் அல்ல, தேவனுடைய ஆலயத்தில் பணிபுரிகிறவன். வாசித்து பாருங்களேன். இப்ப யாருன்னா 1 சாமுவேல்ல 1:1 வாசிங்க. 1:1. எப்பிராயிம் மலை தேசத்தில் இருக்கிற எப்ராஹிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பேம் எனப்பட்ட ராமதாயும் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானோ என்று பேர். அவன் எப்பிராயிமனாகிய சூப்புவுக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய ஏலிகுவின் மகனான ஏரோகாமின் புத்திரன். இவனுடைய குமாரன் தான் சாமுவேல். இவன் யாருன்னா இவன் ஒரு எப்ராஹிமன். எப்ராஹிமன் யாருன்னா யோசேப்பினுடைய இளைய குமாரன் எப்ராஹிம். அப்ப இவன் யோசேப்பின் சந்ததியில வந்தவன் தான் இந்த சாமுவேல். இவன் ஒரு ஆசாரியன் அல்ல, லேவியனும் அல்ல. தேவனுடைய ஆலயத்துல பணிவிடை செய்வதற்கு லேவியர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் தான் உரிமை. அப்ப சாமுவேல் வந்து அந்த தேவனுடைய ஆலயத்துல இவனால தூபம் காட்ட முடியும், தூபம் விளக்க பொருத்தக்கூடாது, பலி செலுத்தக்கூடாது, தூபம் காட்டக்கூடாது, அப்புறம் அந்த திரைச்சலையை விலகிட்டு உள்ள போயிடக்கூடாது. இவன் எதற்காக அங்க போயிருந்தான்னா பணிவிடை செய்ய, காலையில இருந்து கதவை திறந்து வைக்க, பெருக்க, சுத்தம் பண்ண, கழிவுட, அந்த இடத்தை சுத்தம் பண்றதுக்காக ஒரு பணிவிடை செய்வதற்காக மட்டும்தான் பணிவிடைக்காரனா போய் சேர்ந்தான். ஆனா ஆசாரியனோடு தேவன் பேச முடியல, ஆசாரிய பிள்ளைகளோடு பேச முடியல. ஜனத்தில் எவ்வளவு பெரிய ஜனத்தின் மூப்பர்கள் இருந்தாங்க, கோத்திர பிதாக்கள் இருந்தாங்க, பெரிய மனுஷங்க எவ்வளவு பேர் இருந்தாங்க, வேத பாரகர் இருந்திருப்பாங்க. யாருடையும் தேவனால பேச முடியல. யாருமே தேவன் அலைன்மெண்ட்ல கரெக்டா வந்து நிக்கல. தேவன் யாருடைய இருதயம் தேவனுக்கு செம்மையா இல்ல, யாரோடும் பேச முடியல. தேவன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க, யார்ட்டையா பேசிட மாட்டானா துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அவர் பேசுவதற்கு சரியான ஆள் யாரா சின்ன பையனா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் மூலமா பேசுவோன்னு தான் சாமுவேலை கூப்பிடுறாரு. சாமுவேல்னு கூப்பிடுறாரு. அவனுக்கு தெரியாது கர்த்தர் இப்படி எல்லாம் பேசுவார்னு அவனுக்கு தெரியாது. ஏலிட்ட போய் கேட்கறான், இனி கூப்பிட்டியான்னு. அப்ப முதல்ல ஏலி கண்டுபிடிச்சிருக்கலாம். கர்த்தர் அவ ஏற்கனவே தேவ சத்தம் கேட்கிறவனா இந்த ஏலி இருந்திருந்தாங்கன்னா முதல்ல கண்டுபிடிச்சிருப்பான். 2வது ஆண்டர் பேசுறாரு, 3வதும் பேசுறாரு, ஓடி ஓடி போய் என்னை கூப்பிட்டியாங்க. 3 தடவை போனதுக்கு அப்புறம் தான் அவன் மண்டையிலே உரைக்குது, ஒருவேளை கர்த்தரா இருக்கலாமோன்னு. நீ அடுத்து 4வது முறை உன்னை கேட்டா சொல்லுங்க கர்த்தாவே, அடியேன் கேட்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி விடுறான். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் சொல்றார். பின்னால இப்ப நிறைய காரியங்களை பேசுகிறார். இப்ப பாருங்க, ஆசாரியனால, லேவியனால, வேத பாரகனால, கோத்திர பிதாக்கள்னால என்ன யாராலையும் தேவனோடு இடைவிட முடியாத ஒரு காலத்துல, யாரு கூடயும் தேவனால இடைவிட முடியாத காலத்துல அவர் தேடி பிடிச்சு ஒரு சின்ன சாமுவேல, சம்பந்தமில்லாத சாமுவேல், ஆசாரியனும் அல்ல, லேவியனும் அல்ல, அவன் மூலமாவது ஜனத்தோடு பேச மாட்டான்னு பேசுகிறார். யோசித்து பாருங்க. அப்ப தேவனுக்கு தேவன் ஒரு மனிதனோடு பேச நினைச்சார்னா அவன் பணக்காரனா, ஏழையா, படிச்சவனா, படிக்காதவனா, மேல் சாதியா, கீழ் சாதியா, வடநாட்டுக்காரனா, தென்னாட்டுக்காரனா, மேல் நாட்டுக்காரனா, கீழ் நாட்டுக்காரன், எதையும் பார்க்க மாட்டான். அவனுடைய இருதயம் எப்படி இருக்கதான் பார்ப்பார். அந்த இருதயம் தேவனோடு டியூன் ஆயிருக்கணும். அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒருவனா இருந்தா அவனோடு தேவன் பேசுவதற்கு தடையே கிடையாது. தாராளம் அவனோடு தேவன் பேசுவார். அவனோடு
தரிசனங்கள் மூலம் சொப்பனங்கள் மூலம் தாராளமாய் பேசுவார். நாம் அந்த நிலைமையில இருக்கிறோமா? அதை யோசித்து பார்க்கணும். புதிய ஏற்பாட்டிலே தேவன் கொடுத்திருக்கின்ற வரங்கள் கிருபைகள் எல்லாமே ஊழியக்காரருக்கு மட்டுமல்ல, எல்லா விசுவாசிகளுக்குள்ள மறந்துடக்கூடாது. ஒரு குடும்ப வீட்டு பக்கத்துல யாருக்காவது பேய் பிடிச்சு ஆடுறாங்க, நீங்க என்ன செய்வீங்க சொல்லுங்க பார்ப்போம். நடைமுறையில் என்ன நடக்கு தெரியுமா? உடனே பாஸ்டர் செல்ல எடு, அடி போன் நம்பரை, பாஸ்டர் எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிட்டு உடனே வாங்க. இதானே செய்யறோம். நான் சொல்ற உண்மையா பையா? வேதனை சொல்லுது, விசுவாசிக்கிறவன் நடக்கிற அடையாளங்கள் அவனை என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அது யாரு கொடுக்கப்பட்ட அதிகாரம்? அப்ப எல்லா விசுவாசிகளுக்கும் எல்லா ஊழியர்களுக்கும் கொடுக்கப்பட்ட அதிகாரம். ஆனா நம்ம என்ன செய்யணும்? இது அவங்களுக்கு மட்டும்தான் முடியும், நம்மளால முடியாதுன்னு சொல்லி நம்ம ஒதுங்கி கொள்கிறோம். அல்ல, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எல்லாரையும் வரங்களால வல்லமையால கிருபை நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். சபையினுடைய ஒழுங்குன்னு ஒன்றுக்கு, அதுக்கு ஒரு தலைவர், ஒரு ஊழியக்காரர் வேணும். ஒரு ஊழியக்காரன் விசுவாசிகள்ங்கிறது சபையினுடைய ஒழுங்கு. அந்த ஒழுங்கு இருந்தா தான் பரலோகத்துல, இந்த ஒழுங்கு கட்டுப்பட்டு தான் பரலோகத்துல போயிருக்க முடியும். ஆனாலும் பரலோகத்துல போனதுக்கு அப்புறம், அங்க போனதுக்கு அப்புறம் பாஸ்டர் சோத்திரம் போட கிடையாது. அங்க போனா எல்லாருமே பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் தான். பூமியில தேவன் வைத்திருக்கிற ஒழுங்குல அந்த அந்த கட்டுப்பாட்டுகள் நம்ம இருக்கிறோம். ஆனா வரங்கள் கிருபைகள் ஊழியக்காரங்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் பொதுவானதுங்கிறத மறந்துடக்கூடாது. தேவனோடு இடைபடக்கூடிய ஆட்கள் இல்லைன்னா வேற யாராவது ஒருவனால முடியும்னா அடுத்த ஆளை தேர்ந்தெடுக்கிற மாதிரி வேற வழியே இல்லாம யாரை தேர்ந்தெடுக்கிற? சாமுவேல் போய் பேசுறார். சாமுவேல் சின்ன பையனா இருக்கான். அவனுக்கு அவன் சொன்ன வார்த்தையை செய்வான், அவ்வளவுதான். சொன்ன வார்த்தையை சொல்லுவான், அவ்வளவுதான். ஆனா தேவனுடைய நாமத்தினால செயல்படக்கூடிய அந்த ஞானம் அவனுக்கு சின்ன வயதுல கிடையாது. அப்ப தேசம் 20 ஆண்டுகள் துக்கத்தில் இருக்கும்போது அந்த தேசத்தை காப்பாற்றணும்னா வேற ஆளும் கிடைக்கல. அப்ப சாமுவேலால தான் முடியும். அப்ப சாமுவேல் அந்த ஞானத்துக்குள் வருகிற வரையிலும் தேவனால கிரியை செய்ய முடியல. 20 வருஷம் தேவன் பொறுமையா இருக்கார். 20 ஆண்டுக்கு அப்புறம், அதுக்கப்புறமா தான் சாமுவேல் என்ன செய்யறார்? நம்ம எல்லாரும் கூடுங்கள்னு சொல்லி மிஸ்பாவில் கூட்டி எல்லாரும் பாவ நிறுத்தி செய்ய வைக்கிறான். எல்லாரும் பாவ நிறுத்தி செஞ்சு எல்லாம் மனம் திரும்புறாங்க. மனம் திரும்பினதுக்கு அப்புறம் தான் எல்லா ஜனங்களும் வாராங்கன்னு உடனே பெலிஸ்தர் யுத்தத்துக்கு வராங்க. அப்புறம் பலியை செலுத்துறான். வானத்திலிருந்து கர்த்தர் பெரும் கல்மழையை அந்த சத்துருக்கள் மேல போட்டு ஒரு பெரிய விடுதலை அணை கொடுக்கிறார். 20 ஆண்டுகள் கழித்து அந்த நம்ம சாமுவேல் அதுக்குரிய நிர்வாகம் பண்ணக்கூடிய நியாயம் தீர்க்கக்கூடிய ஞானியா ஆனதுக்கு அப்புறம் தான் தேவனாலே கிரியை செய்ய முடிந்தது. அவர்களை 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் விடுதலை செய்ய முடிந்தது. ஏன்னா அதுக்குரிய ஞானம் உள்ளவன் தேவனுக்குள்ள இல்ல. உங்களுடைய வாழ்க்கையில எப்படித்தான்? நீங்க எவ்வளவுதான் நீங்க முயற்சி பண்ணாலும் என்ன இருந்தாலும் உலக பிரகாரமா கர்த்தருடைய டியூனுக்குள்ள வரல அப்படின்னா தேவ சத்தம் கேட்க முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பிரத்யட்சமாய் பெற்றுக்கொள்ள முடியாது. எழுதப்பட்ட 9 வரை இருக்கு. ஆமா இருக்கு. அது இருக்கும். 9 வரம் உங்களுக்கு இருக்கும், உங்க பிள்ளைகளுக்கும், பேர பிள்ளைகள் இருக்கும். எத்தனை தலைமுறை ஆனாலும் 9 வரம் அப்படியே தான் இருக்கும். நீ அந்த வரத்தை பயன்படுத்தினா தானே, இந்த வரம் எனக்கு வேணும்னு கேட்டா தானே, ஜெபித்தா தானே, தேவனுக்கு முன்பாக உண்மை உத்தமா வந்தா தானே. தேவனுக்கு முன்பாக உண்மை உத்தமா வரணும் இல்ல. எல்லாம் செல்லு எடுத்தோம்னா செல்லு தான். மனிதனை கெடுக்கிறதே செல்லு தான். நிறைய விசுவாசிகள்கிட்ட என்னைக்கு செல்ல புடுங்குறோமோ அன்னைக்கு பரிசுத்தவான்களாயிருவாங்க. நிறைய விசுவாச பிள்ளைகள்கிட்ட, பையன்கிட்ட, பிள்ளைகள்கிட்ட செல்ல புடுங்கிட்டோம்னா பரிசுத்தவனாயிருவாங்க. கெடுக்கிறதே குட்டிச்சவராக்குறது அதுதான். அது சாத்தானுடைய பெரிய டெக்னிக்கா ஆயிட்டு. அது நல்ல காரியத்துக்கும் பயன்படுத்துறோம். நம்மளாம் செல்லது மூலம் தான் எல்லாத்துக்கும் இந்த நம்ம லைவ் எல்லாம் கொடுக்குறோம், நல்லதுதான். ஆனாலும் அவைகளை சாத்தான் பயன்படுத்த விடக்கூடாது. சரி போகட்டும். அப்ப தேவன் அலைமெண்டுக்குள்ள வராத வரையிலும் உன்னை கொண்டு தேவன் கிரியை செய்ய முடியாது. உன்னை ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்ற முடியாது. இப்ப அந்த நாட்கள்ல தேவனுடைய கட்டளை நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இருந்துச்சு. ஆனா கட்டளை கீழ்ப்படியல. உதாரணமா ஒண்ணு மட்டும் பாருங்க. 1 சாமுவேல் 3:3 வாசிங்க. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். சாமுவேல் படுத்துக் கொண்டிருந்தான். சரி, நல்லா கவனிக்கணும். தேவனுடைய சமூகத்தில் இந்த விளக்கை எரிய வச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரே அகல்ல 10 அகலா எரியும். ஒரே குத்து விளக்கில் 10 திரி, இங்கிட்ட 5 திரி, இங்கிட்ட 10 திரியா எரியணும். அது எரிஞ்சிட்டே இருக்கும். அந்த விளக்கு அணைகிறதுக்கு முன்னாடி படுத்துக்கிடுவானா. ஆனா பிரமாணம் என்ன தெரியுமா? ஒரு வசனத்தை வாசியுங்கள். யாத்ராமம் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்கள். யாத்ராமம் 27:20. குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. ஜனங்களுக்கு மோசே மூலம் தேவன் கொடுத்த கட்டளை என்னன்னா, ஆலயத்துல எப்பொழுதும் விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அப்ப அதுக்கு எண்ணெய் தேவை. ஜனங்கள் நீ நல்ல சுத்தமான எண்ணெயை கொண்டு வாங்கன்னு மக்கள்கிட்ட கேளு அப்படின்னாரு. அப்ப எதுக்குன்னா அவ்வளவு எண்ணெய் தேவை. என்னன்னா ராத்திரி முழுவதும் அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இது தேவனுடைய கட்டளை. ஏன்னா எல்லாமே பழைய ஏற்பாடு இல்லாம புதிய ஏற்பாட்டுக்கு நிழல். புதிய ஏற்பாட்டுல மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம். இந்த தீபத்தை எரிய வைக்கணும் அப்படின்னா ஆவியானவருடைய விளக்கு, அந்த எண்ணெயாகி ஆவியான உனக்குள்ள எப்ப இருக்கணும். உன்னுடைய தீபம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆவியானவருடைய அக்கினி உனக்குள்ள எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த சத்தியத்தை அங்க சொன்னார். ஆனா என்ன பண்ணிட்டாங்க, இவங்க தூங்க போ நேரத்து மேல விளக்கு அணைச்சிருவாங்க. அது கொஞ்சம் போல எண்ணெய் வச்சுக்கிட்டது, தன்னை போல அணைஞ்சு உரமா வச்சுட்டு அதுக்கு முன்னாடி சாமுவேல் படுத்துவங்கனா. அப்ப தேவனுடைய சமூகத்தில் விளக்கு ஏற்றப்படவில்லை. விளக்கே ஏத்தல பண்ணா தூவம் காட்டியிருப்பாங்களா? பழைய ஏற்பாட்டு முறைமைகளை கடைபிடிச்சிருப்பாங்களா? பலி செலுத்திருப்பாங்களா? எல்லாம் இல்ல. எல்லாம் வர்ற காணிக்கெல்லாம் தின்னுட்டு போய்கிட்டு இருந்தாங்களே, கர்த்தருடைய காரியத்தை அவங்க செய்யவே இல்லை. அதனால பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த தேசத்துக்கே இல்லாமல் போய்விட்டது. தேவனுடைய ஆசீர்வாதம் தேசத்துக்கே இல்லாம போய்விட்டது. எல்லாம் துக்கத்துல 20 ஆண்டுகள் புலம்பிக்கிட்டு இருந்தாங்களாம். ஐயோ கர்த்தர் கைவிட்டாரு, ஐயோ கர்த்தர் கைவிட்டாரு. கர்த்தர் நினைச்சு புலம்புனாங்களாம். கர்த்தர் நினைச்சு புலம்புனவங்க கர்த்தருடைய சமூகத்துல வரல. அதான் காரணம். ஆண்டவர் சில விசுவாசத்தை கேட்டு பாருங்க, நன்மை எப்படிமா இருக்க? என்ன எல்லாம் கஷ்டம்தான். கடவுள் எங்களை கைவிட்டார். ஆலயத்து வந்து தான் பார்த்தேன். சோமணி தான் பார்த்தேன், எனக்கு ஒன்னும் நடக்கல. சோமணி பார்த்தேன், எனக்கு ஒன்னும் நடக்கல. ஏன் தெரியுமா? அவங்க கர்த்தர் நினைச்சு புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளல, வசனத்தின்படி நடக்கல, தேவ சமூகத்துல காத்திருக்கல, தேவனுடைய ஆலயத்துல தேவ சத்தத்தை கேட்கக்கூடிய மனது இல்லை. பாருங்களேன், ஒரு சிலர் இருப்பாங்க, வேத பிரசங்கிக்க ஆரம்பிச்ச உடனே தூங்கிடுவாங்க. பிரசங்கம் முடிஞ்ச உடனே ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க. பத்திரிக்கையில பிரசங்கிக்க ஆரம்பிச்ச உடனே அவ்வளவுதான், பிளாட். அந்த வசனத்தை காதுக்குள்ள இறங்க முடியாம சாத்தான் கெடுத்துருவான். அது சாத்தானுடைய டெக்னிக். அப்ப இப்படி ஒரு ஆளு பிரசங்கத்தை கேட்காம தூங்குனா அதுக்கு பொறுப்பு யார் தெரியுமா? பக்கத்தில் உள்ள ஆளுதான். அப்ப பக்கத்தில் உள்ள ஆள் தானே கணக்கு கேட்கணும் இல்லையா? பக்கத்துல ஒரு ஆள் தூங்கி தன்னை வாழ்க்கையை கெடுத்தாங்களே, நீ பார்த்துக்கிட்டு தானே இருந்த, ஒரு போர்டு போட்டிருக்கலாம்ல. என்ன ஆளை பின்னா திரும்பி பாக்கிய? யார் தூங்குற ஆட்கள் இருக்கா? சரி. வேத வசனம் பிரசங்கிக்கும் போது ஒருத்தன் தூங்கினாமனா அவன் தேவன் ஆசீர்வாதத்தை பெறாம கர்த்தர் நினைச்சு புலம்பிக்கிட்டு தான் இருப்பான். வசனம் தான் பிரதானமானது. கர்த்தர் உன்னோடு இடைப்படணும். வேத வசனம் அபூர்வமா போச்சு அப்படின்னா அவன் வாழ்க்கையும் அபூர்வமா தான் இருக்கும். சரி, அடுத்து என்னன்னா, இந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்களா, கர்த்தருடைய காணிக்கை வெறுப்பா என்ற அளவுக்கு நடந்தாங்க. அவங்களோட தேவன் பேச முடியல. சம்பந்தம் இல்லாத எப்ராஹிமை கொண்டு தேவன் பேசுகிறார். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு, ஆண்டவர் தான் கட்டளை கொடுத்தாரு. ஆசாரிய லேவியர்லாம் சொல்லியிருக்காரு. ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு எப்ராஹிமன், அது மட்டுமல்ல ஒரு சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? சொன்ன அவ்வளவுதான். ஆண்டவர் பாருங்க, ஒரு ஆளும் கிடைக்கலன்னு ஆண்டவர் சின்ன பையன்கிட்ட போய் அவர் தொங்கிட்டு இருக்காரு. 3 தடவை கூப்பிடுறாரு, திரும்ப போடுறான். 4வது தடவையும் கூப்பிடுறாரு.
எப்பா நான் சொல்லியிருப்பான்னு அந்த ஆண்டவருடைய அந்த என்னது பாருங்க, அவருக்கு ஆளே கிடைக்கல. ஆண்டவரே நான் இருக்கிறேன், நான் வருகிறேன், என்னோடு பேசணும் அப்படின்னு தேவ சமூகத்தில் எதிர்பார்த்து இருதயத்தை திறந்து வைத்திருக்கிறவன் இன்றைக்கு இல்லை. அந்த நாட்டில் இருந்த மாதிரி இன்றைக்கும் தேவனை நோக்கி கர்த்தரை நோக்கி புலம்பிக்கிட்டு இருக்கிற ஜனங்கள் தான் அநேகர் இருக்கிறாங்க. அதனால புலம்பாத, ஆண்டவருக்கு அதை செய்யலை இதை செய்யலை. ஆண்டவர் செஞ்சதை 100 நன்மை செஞ்சிருப்பாரு, ஒரு நன்மை விடுபட்டு இருக்கும். இந்த ஒரு நன்மை விடுபட்டதான் சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பான ஒழிய தேவன் செய்த நன்மைகளெல்லாம் சொல்ல மாட்டான். தேவன் செய்த நன்மைகளை மறந்து விடுவார்கள். சரி, இப்ப 20 ஆண்டுகள் தேவன் வெயிட் பண்ணி தேவன் ஜனத்தை ஆசீர்வதித்தார்னா, உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஆண்டவனை எவ்வளவு காலம் தான் வெயிட் பண்ணு யோசித்துப்பார். தேவன் வெயிட் பண்ணுவதும் வெயிட் பண்ணாததும் உன் கரத்துல இருக்கு. தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிற வேலை தேவனுடைய கரத்துல இல்ல, உன்னுடைய கரத்தில் தான் இருக்கிறது. நீ என்னைக்கு தேவனுடைய அலைன்மெண்ட்ல கரெக்டா வாரியோ அன்றைக்கு தேவன் உன்னை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அதனால கர்த்தருடைய அலைன்மெண்ட்டுக்குள்ள வரணும், தரிசனங்களை காணுகிறவர்களாய் மாறணும். வேதாகமத்துல தேவனுடைய தரிசனத்தை காண்கிற ஒரு மனிதனை கொண்டு தேவன் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறார் நீங்க பாத்தீங்கன்னா, முதலாவது பேதுருவின் வாழ்க்கையை நீங்க பாருங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 19-20. பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். 46 வசனம். அதிலே 46. பேதுருவோட கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புற ஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். சரி, கவனிங்க. உங்க சுருக்கமா 2-3 வசனம் சொல்லியிருக்கிறேன். இந்த சம்பவத்தை நான் சொல்றேன். புறஜாதியார்களுக்கு ரட்சிப்பு உண்டுங்கிற சத்தியம் இயேசு கிறிஸ்துவினால் மறைமுகமாக சொல்லப்பட்டு வந்தது, வெளியரங்கமா சொல்லல. ஆண்டவர் சொன்னார், இந்த மந்தையும் இல்லாமல் எனக்கு வேறே மந்தைகளும் உண்டு, அப்பொழுது எல்லாரையும் கூட்டி சேர்ப்பேன், அப்பொழுது ஒரே மேய்ப்பன் ஒரே மந்தையுமா இருக்கும். அதெல்லாம் சூசகமா சொன்னாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் ரட்சிப்பு இல்ல, புறஜாதியார் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் ரட்சிப்பு உண்டுங்கிறத இயேசு சூசகமா சொன்னார், வெளிப்படமா சொல்லல. அப்போஸ்தலர்களுக்கோ மற்ற யாருக்குமே இந்த சத்தியம் அந்த நாட்கள்ல தெரியல. எருசலேமில் எல்லாரும் கூடி தேவனை ஆராய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. கூடி ஆராய்ச்சி அவ்வளவு பேர் யூதர்கள். அப்பொழுது ரோம பேரரசனுடைய உபத்திரவத்தின் காலத்துல சிதறடிக்கப்பட்ட காலத்துல ஒவ்வொரு கிராமமா சிதறடிக்கப்பட்டாங்க. சிதறடிக்கப்பட்ட இடத்துல எல்லாம் போய் அவங்க சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க, சபைகளை உருவாக்குனாங்க. ஆனா யாருக்கு சுவிசேஷம் பிரசங்கித்தாங்க தெரியுமா? யூதர்களுக்கு. அப்படியே தேடி பார்ப்பாங்க. இந்த சிதறுகளை அந்த ரோம பேரரசன் காலத்துல யூதர்கள் சிதறடிக்கப்பட்டவங்க எல்லா தேசத்திலும் பரம்பி இருந்தாங்க. ஐரோப்பிய தேசங்கள் அத்தனையிலும் பரம்பி இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல போறாங்கன்னா இங்க யூத குடும்பம் ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க. அங்க போய் பைபிள் இந்த வேதத்தை சொல்லி, இப்படி இயேசு வந்தாரு, அவர் தான் நமக்கு யெகோவா, அவர் சத்தியத்தெல்லாம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு விலைக்கு காமிச்சு இயேசு தான் மெய்யான தேவன், அவர் தான் யெகோவா வரக்கூடிய மெஸ்ஸியா அப்படின்னு அங்க போய் சொல்லுவாங்க. சப்போஸ் பக்கத்து வீட்டில் நீங்க குடியிருக்கீங்க, நீங்க போய் அப்படியா இயேசு தான் மெய்யான கடவுளா, அப்ப நானும் அந்த இயேசு வணங்குறேன்னா, உனக்கெல்லாம் அந்த இயேசு கிடையாது, போ, உனக்கு சம்பந்தம் இல்லை. யூதர்களுக்கு தான் இயேசு, யூதர்களுக்கு தான் ரட்சிப்பு, யூதர்கள் தான் பரலோகத்துக்கு போவாங்க, வேற எந்த வாக்குத்து வேற யாரும் கிடையாது, யூதர்கள் மட்டும்தான், உனக்கு சம்பந்தம் இல்லை போன்றுவாங்க. அந்த நாட்டில் அப்படித்தான் நடந்தது. யூதர்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்புன்னு போறவங்கெல்லாம் யூதர்களுக்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. யூதர்கள் அல்லாதவர்கள் தேவனிடத்தில் சில நன்மைகளை பெறும்படிக்கு தேவனிடத்தில் வந்தாங்களே ஒழிய ரட்சிப்பு பரலோக ராட்சியத்தை குறித்து அவங்களுக்கு யாருக்குமே அந்த அறிவு இல்லை. இப்போ கொர்நேலியு போன்றவங்கெல்லாம் ஆண்டவரை தேடினாங்க, நன்மைகள் உள்ள இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பரலோக ராட்சியம் ரட்சிப்புங்கிற நம்பிக்கையே கிடையாது. இப்படிப்பட்ட நாட்கள்ல தான் ஒரு நாள் என்ன பண்றாரு, ஆண்டவர் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்த நினைக்கிறார். அப்ப பேதுரு என்ன செய்யறான், ஜெபம் பண்ணதுக்காக மேல் மாடிக்கு போறான். அவன் சாப்பாடு ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கான், ரொம்ப பசியா இருக்கா, சாப்பாடு ஆயத்தம் பண்ண கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு மேல் மாடியில் போய் அங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தரிசனத்தை காண்றான். வானத்திலிருந்து ஒரு கூண்டு இறங்கி வருகிறது.
அதுல எல்லா விதமான மிருகங்கள் பறவைகள் இருக்குது, ஊரும் பிராணி எல்லாம் இருக்குது. ஏன்னா யூதர்களுக்கு எது சுத்தமான மிருகம், எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு நியாயப்பிரமாணத்தில் ஸ்ட்ரிக்டா இருக்கும். புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை, பழைய ஏற்பாட்டில் அப்படி. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா எதையுமே சுத்தமான மிருகத்தை சாப்பிடுவாங்க. இங்க கூண்டுக்குள்ள எல்லாம் கடந்த உடனே கர்த்தர் சொன்னார், அடித்து புசி அப்படின்னார். ஐயோ இதெல்லாமா, நான் அன்னைக்கு ஒரு பாம்பு பள்ளி கூட கிடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது இல்லாமா பண்ணி அதெல்லாம் கிடந்திருக்கும். இப்படிப்பட்ட உணவு வாய்க்குள்ள கூட போனதே இல்லையே அப்படிங்க. அப்ப கர்த்தர் சொன்னார், தேவன் சுத்தமாக்குனதை தீட்டாக எண்ணாதே. இப்படி 3 முறை அந்த தரிசனம் திரும்ப திரும்ப காட்டப்படுகிறது. பிறகு தரிசனம் முடிஞ்ச உடனே அவனுக்கு ஒரே குழப்பம், என்ன ஆண்டு இப்படி தரிசனத்தை காமிச்சாருன்னு. அப்பதான் 2 பேர் இவனை தேடி, 2-3 பேர் இவனை தேடி வராங்க. அப்ப ஆவியார் சொல்றாரு, ஒழுங்கா வாயை புத்திக்கிட்டு அவங்க கூட போ, ஒரு வார்த்தை பேசிடக்கூடாது, நான் தான் அவங்களை அனுப்பி வச்சிருக்கிறேன், கம்முன்னு போ அப்படின்ட்டார். ஏன்னா வந்தவன் புறஜாதியான், இவன் புறஜாதியான வீட்டுக்குள்ள விடவே மாட்டான். இந்த யூதர்கள் ரொம்ப அதிகமான ஆட்கள், புறஜாதிகளோட கலந்துக்கிடவே மாட்டாங்க. அந்த வந்தவங்க அவங்களால வீட்டுக்குள்ளே விட்டுருக்க மாட்டான். ஆனா கர்த்தர் சொன்னதுனால அவங்க வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொண்டான். நீ தங்கினாங்க. மறுநாள் காலம் அவங்க கூட போறான். இவனுக்கு ஏன் போறேன்னு தெரியாது, இவங்களை அனுப்பிவிட்ட கொர்நேலியுவுக்கும் ஏன் அனுப்பி விட்டோம்னு தெரியாது. கர்த்தர் சொன்னார், செஞ்ச அவ்வளவுதான். அப்ப இவன் சொன்ன சீடர்களோட அந்த 2-3 பேரோட சேர்ந்து இவங்க கூட 4-5 பேர் சீடர்கள், இவங்க யூதர்கள் போறாங்க. அப்படி போய்கிட்டே இருக்காங்க. போனா ஒரு 2 நாள் 3 நாள் பயணம் பண்ணிப்பான்னு வச்சுக்கோங்களேன். அங்க போய் கொர்நேலியு வீட்டுக்குள்ள போனா, கொர்நேலியு தான் அனுப்பி வச்சிருக்காரு இவங்களை. கொர்நேலியு அப்படிங்கிற 100க்கு அதிபதி, அவன் தான் இவங்களை அனுப்பி வச்சிருக்கான். இந்த கொர்நேலியுங்கிற வீட்டுக்குள்ள போனா அங்க புறஜாதிகளா கூடி இருக்காங்க. பவுல் பயங்கர ஷாக்காக தான் போன உடனே சொல்றான், நான் ஒரு யூதன், புறஜாதியா வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, கர்த்தர் சொன்னான்னு இல்லாட்டா வந்திருக்க மாட்டேன் அப்படின்னா. பாருங்க அங்கே அவன் திமுற பாருங்களேன். நான் ஒரு யூதன், புறஜாதி வீட்டுக்குள்ள வரக்கூட கூடாது, கர்த்தர் சொன்னதுனால வந்திருக்கேன், அதனால உள்ள வரேன் அப்படின்ட்டு உள்ள போறான். உள்ள என்னப்பா கூப்பிட்டு விட்ட? அப்ப நான் 2 நாளைக்கு முன்னால நான் இப்படி சொப்பனம் கண்டையா, ஒரு தேவதூதன் தரிசனம் கண்ட தேவதூதன் நேரடியா உன் தான தர்மங்கள்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்துச்சு, நீ யோப்பா பட்டணங்கிற பட்டணத்துக்கு போய் பேதுருன்னு ஒருத்தனை தேடி அவனை கூட்டிட்டு வா, அவன் உனக்கு செய்ய வேண்டிய நீ செய்ய வேண்டிய சொல்லுவான் அப்படின்ட்டு. எதுக்குன்னு இவனுக்கும் தெரியாது. அதனால அனுப்பினையா, ஏன் கர்த்தர் அனுப்புனான்னு எனக்கு தெரியாது, அது நீங்க தான் சொல்லணும்னே. அப்ப ஏதோ ஆண்டவர் நம்மளை அனுப்புறான்னா இயேசுவை பற்றி அறிவிக்க சொல்றான்னு சொல்லி இயேசுவை பற்றி சுவிசேஷம் அறிவிக்கார். என்ன நோக்கத்தில் அறிவிக்காரு? இவங்களுக்கு ரட்சிப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லுவோம், கேட்டா கேட்காட்ட போறான். கர்த்தர் சொன்னார் செஞ்சு இயேசு வந்தார், ஒரு சுவிசேஷ அவர் பூமியில இருந்தார், 3 வருஷம் இருந்தார், ஊழியம் பண்ணாரு, அற்புதம் செஞ்சாரு, அவங்க சிறுவர் அடிச்சாங்க, கொண்டாங்க, உயிரிழந்தாரு, இப்ப நாங்க அவர் பிள்ளைகளா இருக்கோம். அப்படித்தான் சொல்லியிருப்பான் நினைக்க, கடன்னு ஏதோ கடமையும் சொல்லியிருப்பான். ஆனா அவன் சொல்லும் போது என்ன நடந்துச்சு? பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் இறங்கினார், எல்லாரும் அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கான். அப்பதான் இவனுக்கு ஒரு பிரமிப்பு உண்டாச்சுதான். பிரமிப்பு என்னது? பார்த்தா அப்படி பிரமிப்பு உண்டானது. என்ன நமக்கு ஆவியான ஊற்றப்பட்டோமா, அதே ஆவியான இவங்க மேல ஊற்றப்பட்டிருக்கிறாரே, குடுறா ஞானசேகரன், இவங்க நம்ம ஒண்ணுதாண்டான்னு சொல்லி அன்னைக்கு தான் புறஜாதியருக்கு ரட்சிப்பு உண்டு, யூதனும் கிரேக்கன் மத்தவன் வித்தியாசம் இல்ல, எல்லாரும் சமங்கிறத தேவன் அன்னைக்கு தான் வெளிப்படுத்தினார். அப்ப பாருங்க, புறஜாதியருக்கு ரட்சிப்பு உண்டுங்கிற ஒரு பெரிய சத்தியத்தை தேவன் பேதுருடைய தரிசனத்தை கொண்டுதான் வெளிப்படுத்தினார். ஆண்டவர் நினைச்சிருந்தா இயேசுவே நேர சொல்லியிருக்கலாம், அல்லது 120 பேர் கூடியிருக்கும் போது ஆவியானவர் பேசி இருக்கலாம், எத்தனையோ காரியங்களை செஞ்சு புறஜாதி ரட்சிப்பு வெளிப்படுத்திருக்கலாம். இயேசு செய்த ஊழியங்களை புறஜாதி இடத்துக்கெல்லாம் போய் அவங்கெல்லாம் ஆசீர்வதிச்சு அவங்களுக்கெல்லாம் ரட்சிப்புன்னு சொல்லியிருக்கலாம், சொல்லல. அப்போ தரிசனத்துக்கு பின்னாலதான் அவ்வளவு சத்தியத்தை தேவன் அடக்கி வச்சிருந்தார். உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் நிறைய காரியங்களை, உங்களுக்கு நடக்க போற காரியங்களை தரிசனங்கள் மூலமா தான் வெளிப்படுத்துவார். ஆனா தரிசனம் மிக முக்கியம். அப்ப தேவ சமூகத்துல காத்திருந்து வரங்கள் வல்லங்கள் தரிசனங்கள் எல்லாம் காணக்கூடியவர்களாய் மாறணும். அது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இன்னும் ஒரு தரிசனத்தை பாருங்களேன். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 16-17.
தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். சரி, கவனிங்க. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல தேவன் ரட்சித்த உடனே என்ன பண்றாரு? இவர் இந்த சத்தியத்தை பெரிய தெரிஞ்சுக்கிட, அவர் கத்த சொல்றாரு, நீ புறஜாதிகளுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படிங்கிறார். அப்ப இவர் புறஜாதிகள்கிட்ட போய் என்ன சுவிசேஷம் அறிவிக்கணும் இவர் என்ன செஞ்சிருக்கலாம்? அவர் எருசலேம்ல போய் மற்ற சீசர்களை பார்த்து, பேதுரு இவங்களெல்லாம் பார்த்து, புறஜாதியருக்கான சுவிசேஷம் அறிவிச்சலாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, நான் என்னையா சொல்லணும், சத்தியத்தை சொல்லுங்கன்னு சொல்லி பேதுருவிட்ட யாக்கோபிட்ட கேட்டுட்டு போய் சுவிசேஷம் அறிவிச்சிருக்கலாம். ஆனா இவர் இப்படி செய்யல. என்ன பண்ணாராம்? அரேபியா தேசம், அரேபியாவுடைய சவுதி அரேபியாவுடைய பாலைவன பகுதி போய் அங்க போய் ரொம்ப நாள் உபவாசம் ஜெபம் பண்ணாராம். சரித்திரம் அப்படி சொல்லுகிறது. அரபி தேசத்துக்கு போய் அங்க போய் ஜெபித்து தேவன் நேரடியாக பல தரிசனங்கள் மூலமாக அவரோடு இடைப்பட்டு பேசி, சபனா என்ன, அது எப்படி நடத்தப்படணும், திருவிருந்து எப்படி நடத்தணும், ஞானஸ்நானம் எப்படி கொடுக்கணும், சபைக்கு என்ன உபதேசம் கொடுக்கணும், சுவிசேஷம் எப்படி அறிவிக்கணும், 5 வயதான ஊழியங்கள் என்னதெல்லாம், இது எல்லாத்தையும் கர்த்தர் அரபு தேசத்துல அவனுக்கு தரிசனமாய் சொன்னதைத்தான் பின் நாட்கள நிருபங்கள் எழுதி வைக்கிறார். அவர் வானம் வரைக்கும் எடுத்து அதை கூட சமூகத்துக்கு வாசிங்களேன். 2 கொரிந்தியர் 16:2 2 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். சரி, 12:2 2 கொரிந்தியர் 12:2 கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அடுத்த வாசி. அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கேட்டாதுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். சொல்றாரு, 14 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு தரிசனம் கிடைச்சது. என்ன பண்ணாரா, அவர் ஒருவேளை ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதும் ஏதோ அவருடைய ஆவி அவர் விட்டு பிரிஞ்சு ஆவியுடைய வானத்துக்கு 3ஆம் வானம் வரைக்கும் போச்சுதான். அப்ப அவருக்கு நான் சரீரத்துல போறேனா அல்லது ஆவியில போறேன்னு அவருக்கே தெரியலையா. செத்தா ஒரு மனுஷன் ஆவி எப்படி மேலவுமோ அந்த அனுபவத்தை பெற்றாராம். அங்க போனா வாக்கு கடங்காத வித்தியாசமான பாஷைகள் எல்லாம் தூதர்கள் பேசுகிறத சத்தத்தெல்லாம் அப்படியே கேட்கிறார். இப்படி அனுபவத்தை நான் கண்டேன் அப்படிங்கிறார், இப்படி அனுபவத்தை நான் பெற்றேன். இப்படி தேவன் அவருக்கு பிரத்யட்சமாய் வரங்கள் தரிசனங்கள் எல்லாம் கொடுத்து தான் சபைகளுக்குரிய அத்தனை காரியங்களையும் திட்டம் பண்ணார். அவர் அப்படி எழுதி வச்சனால்தான் இன்னைக்கு நீங்களும் நானும் சபையில தேவனை முறைப்படி ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், இல்லடா கிடையாது. அப்ப அவருக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தினால சபைக்கே ஒரு புறஜாதிகள் சபைக்கே ஒரு ஆராதனைனா, உங்களுக்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்தால் அந்த தரிசனம் உங்க குடும்பத்துக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்காதா? உங்களுக்கு எதிர்காலத்துக்கே ஒரு ஆசீர்வாதமா இருக்காதா? யோசித்து பாருங்க. இன்னும் ஒரு மனிதனை கூட வேகமா பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தை எடுங்க. 9 to 11 வரை வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரை. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கு அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளியுமாய் இருக்கிற யோவான் ஆகிய நான் தேவ வசனத்து நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சிய நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே. அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியேத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. நல்லா கவனிங்க. கடைசி நாட்கள்ல இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை எப்படி இருக்கும், நம்ம எல்லாம் எப்படி பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்படுகிறோம், அந்த சத்தியம் கடைசி எக்கால் தொனிக்கிறது, யுத்தம், அர்மிகதான் யுத்தம், சாத்தான் எப்படி பிடிபடுவான், அவன் எப்படி சிறையில் அடைப்பாங்க, 1000 வருஷம் ஆட்சி எப்படி, நியாய தீர்ப்பு எப்படி, வெள்ளை சிங்காசனம் எப்படி, இப்படி இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் நடக்கிற சம்பவங்களை குறித்து இயேசு சூசகமாய் பேசினார். பழைய ஏற்பாட்டிலே சூசகமாய் பேசப்பட்டது. ஆனா
பிரத்யட்சமாய் வெளிப்பட்டது யோவானுக்கு கொடுத்த தரிசனத்தினாலதான். யோவானுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து, தரிசனம் கடைசி கால செய்தி முழுவதையும் உள்ளடக்கின ஒரு புத்தகமாய் வெளிப்படுத்தின விசேஷம். பாருங்க, ஒரு பெரிய சத்தியத்தை, கடைசி கால அத்தனை சத்தியங்களை வெளிப்படுத்துவதற்கு தேவன் ஒரு மனுஷனுக்கு தரிசனங்களை கொடுத்து செய்ய ஆரம்பிச்சார். இயேசு பேசியிருக்கலாம், அல்லது சீஷர்கள் பேசியிருக்கலாம், பிரசங்கித்திருக்கலாம், எத்தனையோ பேர் பிரசங்கித்திருக்கலாம். எல்லாம் இல்லை, அது தரிசனத்தின் மூலமா வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவ திட்டம். யோவானை கொண்டுதான் கடைசி காலத்தை வெளிப்படுத்தணும்னு தேவனுடைய திட்டம். அப்ப அதற்கு தரிசனத்தை காணக்கூடிய தகுதி உள்ளவன் அவன் மாறணும். இப்ப ஒரு தரிசனம் காணுகிற பேதுருவை கொண்டு புரஜாதிக்கு ரட்சிப்பை கொடுத்தார். ஒரு தரிசனத்தை காணுகிற பவுலை கொண்டு சபைகளையே நிர்வகிப்பது எப்படின்னு சத்தியத்தை கொடுத்தார். ஒரே ஒரு மனிதனை கொண்டு கடைசி கால செய்தியெல்லாம் வெளிப்படுத்தினார். அப்போ உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுப்பாரானால், உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன வரத்தை கொடுப்பாரானால், உங்களை தேவன் எப்படியெல்லாம் பயன்படுத்துவார் யோசித்து பாருங்கள். யோசித்து பாருங்கள். கர்த்தர் நமக்காகத்தான 9 விதமான வரங்களை வைத்திருக்கிறார். என்னைக்கு அதற்காக நாம் பிரயாசப்பட்டிருக்கிறோமா? என்னைக்கு அது வேத வசனத்தை சரியா கடைபிடிக்க, வசனம் அபூர்வமா போச்சு அப்படின்னா, தரிசனம் இல்லாம இருந்துச்சுன்னா தேசமே சீர்கெட்டு போய்விடும். 20 ஆண்டு காலம் அடிமைகளாய் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சாமுவேல் வெளிப்படும் மட்டும் அவன் 20 ஆண்டு காலம் நியாயம் இருக்கக்கூடிய அறிவு வரக்கூடிய காலம் வரையிலும் தேவனாலேயே ஒன்றும் செய்ய முடியல. அப்படி தரிசனம் பெற்ற சாமுவேலை கொண்டுதான் பின் நாட்கள்ல சவுல் அபிஷேகம் பண்ணுகிறார், தாவீது அபிஷேகம் பண்ணுகிறார், ஒரு ராஜ்ய பாரத்தையே திடப்படுத்துகிறார். நியாயாதிபதிகளின் காலத்தை முடித்து வைத்து ராஜாக்களின் காலத்தை ஆரம்பித்து வச்சதே சாமுவேல் தான். காரணம், ஒரு தரிசனம் பெற்றவனாய் இருந்தபடியால். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்க பிரயாசப்படுங்க. வேதத்தின்படி சரியாய் நடக்க பிரயாசப்படுங்க. கர்த்தர் என்னோடு பேச வேண்டும் என்று எதிர்பாருங்க. தேவனுடைய சத்தியத்துக்கு செவிடுங்க. தேவனுடைய வரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்கள் நிமித்தம் தேசமே ஆசீர்வாதமா இருக்கு. ஜெபம் பண்ணுவோம்.